இந்த வீடியோவில் ஃபியூஷன் 360ல மில்லிங் 2D டூல் பாத்தில் 4 அண்ட் சர்க்குலர் டூல் பாத் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது சொல்லி பார்க்கலாம். இப்போ டிசைன் ஒர்க் பேஸில் இருக்குது, மேனுஃபேக்சரிங் ஒர்க் பேஸ் மாற்றிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு வந்து செட்டப் கிரியேட் பண்ணுறாப்புல இருக்கும். செட்டப் எப்படி கிரியேட் பண்ணுறேன்னு சொல்லி ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். அதோட வீடியோ கூட கீழே அட்டாச் பண்ணுறேன். உங்களுக்கு செட்டப் கிரியேட் பண்ண டவுட்டாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோ பாருங்கள். நான் நார்மலாக செட்டப் கிரியேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டூல் பாத் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு 2Dயில் போனீங்கன்னா 4 அண்ட் சர்க்குலர் டூல் பாத் இருக்கு. ரெண்டும் சேம் தான். 4 கொடுத்தி அப்படின்னா ஸ்பைரலாக கிரியேட் பண்ணி கொடுக்கும். சர்க்குலர் கொடுத்தீங்கன்னா ஸ்பைரலாக கிரியேட் பண்ணி கொடுக்காது. ஒவ்வொரு பாஸும் தனித்தனி ஸ்டெப் டவுனில் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து 4 டூல் பாத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு லீட் இன் ஒரு லீட் அவுட் தான் இருக்கும். சர்க்குலர் டூல் பாத்தில் ஒவ்வொரு பாஸுக்கும் ஒரு லீட் இன் லீட் அவுட் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து 4 டூல் பாத் எப்படி ஜென்ரேட் பண்ணுறேன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டூல் செலெக்ஷன், டூலை வந்து செலக்ட் பண்ணிடுறேன். இந்த டூல் லைப்ரரி எப்படி கிரியேட் பண்ணுறது சொல்லி இதுக்கு முன்னாடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்கோட கீழே அட்டாச் பண்ணுறேன். அதை பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட இருக்கிற டூலை இந்த மாதிரி டூல் லைப்ரரியிலேருந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக ட்ரேஸ் பண்ணி ரன் பண்ணிடலாம். நான் எக்ஸாம்பிள் 8 ஃப்ளாட் செலக்ட் பண்ணுறேன். நம்ம டூல் கிரியேட் பண்ணும்போது என்ன பீரியட் கொடுத்தோமோ அது எல்லாமே வந்துடும். கஷ்டம் மாற்றிட்டு நம்ம இப்போதைக்கு இந்த டூல் பாத்துக்கு மட்டும் டிஃப்ரெண்ட்டாக தேவைப்படுச்சுன்னா மாற்றி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜியோமெட்ரியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து செலெக்ஷன் மோட். செலக்டட் பேஸ் எப்படின்னா ஒரு பேஸை செலக்ட் பண்ணி நம்ம அதுக்காக டூல் பாத் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இந்த டூல் பாத் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா இந்த சிலிண்டரான ஹோலு பாஸு அந்த மாதிரி இடத்துக்கு ஜென்ரேட் ஆகும். அப்புறம் கோன் டைப்பில் உள்ள பாஸு அண்டு ஹோலுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா டேப்பர் ஹோல் தான். டாப்பி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது மாதிரி கோன் அண்ட் சிலிண்ட்ரிக்கல் பேஸ்க்கு வந்து 2 டூல் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம செலக்ட் பண்ணுற சர்ஃபேஸ் டேப்பர் ஏற்றாப்புல அதுவே டேப்பராக ரன் ஆயிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து செலக்டர் சேம் டயாமீட்டர் இருக்குது. இதுக்கு என்ன மீனிங் சொல்லி பார்க்கலாம். அதை அன்டிக் பண்ணிட்டேன். அது ஹோல் மேலே கர்சரை கொண்டே வச்சாலே என்ன டயாமீட்டர்னு சொல்லிடும். இது டயாமீட்டர் 20 mm இருக்குது. அது செலக்ட் பண்ணியனாலே அது ஒன்று மட்டும்தான் செலக்ட் ஆகும். இந்த மாடலில் வந்து 20 mm எங்கெங்கே இருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியாது. ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். இந்த மாதிரி இடத்துல செலக்ட் சேம் டயாமீட்டர் கொடுத்தி அப்படின்னா அதுவே மாடலில் வந்து ஸ்கேன் பண்ணிக்கும். 20 mm டயாமீட்டர் எங்கெங்கே இருக்குதோ அது ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணி ரன் பண்ணி கொடுத்துரும். இதுலேயே வந்து எனக்கு 25 டயாமீட்டர் இதே டூலில் ரன் பண்ணணும் அப்படின்னா சர்க்குலர் பேஸில் போயிட்டு அடுத்த 25 டயாமீட்டர் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த டயாமீட்டரும் இதே டூல் பாத்தில் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இந்த டூல் பாத் பாஸும் ரன் ஆகணும் அப்படின்னா அதை செலக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு செலக்ட் பண்ணி கொடுத்துரும். 25 செலக்ட் பண்ணாலும் அதுக்கும் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். டாப்பி வச்சு பார்த்தீங்கன்னா F6 கொடுத்துரும். ஹோலுக்கு வந்து இன்னரில் ரன் ஆயிரும். அதே மாதிரி இந்த பாஸ்க்கு வந்து அவுட்ரு ப்ரொஃபைலில் ரன் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காகவே. இல்லை ஜூம் பண்ணி பார்த்தீங்கனாலே ஹோலுக்கு வந்து இன்சைடு இந்த மாதிரி பாஸ் இருந்துச்சுன்னா அவுட்ரு சைடு ரன் ஆயிடும். இது மாதிரி நம்ம டூல் பாத் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இதே ஃபில்ட்ரு பண்ணுறது அப்படி இருந்துச்சுன்னா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அன்செலக்ட் பண்ணிடுறேன். இந்த 25 மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக செலக்ட் ஆகிருக்கு. ஒன்லி சேம் ஹோல் டெப்த்து கொடுத்தி அப்படின்னா இங்கே வந்து என்ன டெப்த் இருக்குதோ எக்ஸாம்பிள் இது 40 mm டெப்த் இருந்துச்சுன்னா மாடலில் 40 mm டெப்த் எங்கே இருக்குதோ அது மட்டும்தான் ரன் ஆகும். இதை அன்டிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த டயாமீட்டருக்காண்டி ரன் ஆகும். டிக் பண்ணியன்னா ஃபியூச்சரோட டெப்த்து சேமாக இருக்கிற மட்டும் ரன் ஆகும். அதை நம்ம எப்படி செக் பண்ணுறதுன்னா இன்ஸ்பெக்டில் போயிட்டு மெஷரில் போனீங்கன்னா ஸ்னாப் பாயிண்ட் ஆன் பண்ணிவிட்டு ஜூம் பண்ணிவிட்டு பாட்டத்தில் ஒரு கர்வு டாப்பில் ஒரு கர்வு செலக்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ டெப்த்னு சொல்லிடும். இப்போ பார்த்தீங்கன்னா 50 mm இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ண கர்வோட டெப்த் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ரீசெட் பண்ணிடுறேன். பாட்டத்தில் ஒரு பாயிண்ட் எடுத்துடுறேன். டாப்பில் ஒரு பாயிண்ட் எடுத்தீங்கன்னா 40 mm இருக்குது. இந்த மாடலில் வந்து 40 mm எங்கெங்கே இருக்குதோ அது மட்டும் ரன் ஆகும். இது 50 mm இருக்கிறதுனால ரன் ஆகலை. இது வந்து டெப்த் வச்சு கண்ட்ரோல் பண்ணுறது. இது தேவையான யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி அன்டிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன்லி சேம் ஜெட் டாப் போயிட்டு இருக்கு.
இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இந்த டாப் சர்ஃபேஸ் வந்து ஒரு 200 mm இருக்குதுன்னா, இந்த மாடல்ல வந்து டாப் சர்ஃபேஸ் வந்து 200 mm லெவலுக்கு எங்கெங்க ஹோல் இருக்குதோ, இதே டயாமீட்டர்ல அது மட்டும் ஸ்கேன் பண்ணி ரன் ஆகும். எக்ஸாம்பிள் இத டிக் பண்ணோம்னா, இந்த மாடல்ல இந்த பேஸுக்கு இந்த பேஸ் மட்டும் தான் ஈக்குவலா இருக்குது. அதனால அதுல உள்ள ஃபியூச்சர மட்டும் தான் ரெகக்னைஸும் பண்ணி டூல்பாத் ஜெனரேட் பண்ணி குடுக்கும். இது மாரி நம்ம செலக்ட் பண்ற பிளேனோட டாப் பேஸ் ஏத்தாப்புல ஃபில்டர் பண்ணணுமான்னு சொல்லி இது கால்குலேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி ஒரு பவுண்டரி மூலம் கண்ட்ரோல் பண்ணணும்னா, கான்டாக்ட் பவுண்டரி போயிட்டு, எந்த பவுண்டரி செலக்ட் பண்றீங்களோ அந்த இடத்துல மட்டும் டூல்பாத் ஜெனரேட் ஆகும். இது வேணும், இது வேணும்னீங்கன்னா, அந்த 2 பவுண்டரிக்கு மட்டும் ஜெனரேட் ஆகும். இந்த பவுண்டரி வந்து மாடலோட அவுட்டர் கர்க்காண்டி தான் நம்மளால ஜெனரேட் பண்ண முடியும். எனக்கு அன்ஈவனா வேணும் அப்படின்னா, இந்த ஓகே குடுத்துட்டு, டிசைன் ஒர்க் பேஸ் போயிட்டு, ஸ்கெட்ச்ல போயிட்டு, டாப் சர்ஃபேஸ் வச்சிடுறேன். ஏதாச்சும் ஒரு இடத்துல டாப் சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணிட்டு, நமக்கு எப்படி பவுண்டரி வேணுமோ கிராஸா அதுக்கேத்தாப்புல ஸ்கெட்ச் போட்டு ஸ்கெட்ச் குடுத்துருங்க. திருப்பி மேனுஃபேக்சரிங்ல வந்துட்டு, அதே டூல் பாத்ல போயிட்டு, ஜியோமெட்ரில போயிட்டு, இந்த கண்டைன்மென்ட் வந்து அது தேவையில்ல. அத அன்டிக் பண்ணிட்டு, புதுசா அத செலக்ட் பண்ணீங்கன்னா, இந்த பவுண்டரிக்குள்ள மட்டும் தான் ரன் ஆகும். இது மாரி நம்ம அன்ஈவனா பவுண்டரி தேவைப்பட்டுச்சுன்னா கூட டிசைன் ஒர்க் பேஸ்ல போய் ஜெனரேட் பண்ணிக்கலாம். இது டிஸ்டர்பா இருக்குன்னா ஹேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, செலக்ஷன் மோட்ல வந்து செலக்ஷன் பேஸ் பார்த்துட்டோம். அடுத்து டயாமீட்டர் ரேஞ்ச் எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லி பார்க்கலாம். டயாமீட்டர் ரேஞ்சில பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபியூச்சர் டைப் வந்து ஹோல் மட்டும் செலக்ட் பண்ணட்டுமா? இல்ல பாசஸ் மட்டும் செலக்ட் பண்ணட்டுமா? 2யுமே ஸ்கேன் பண்ணட்டுமான்னு சொல்லி கேட்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஹோல்ஸ் ஒன்லி குடுத்துடுறேன். மினிமம் டயாமீட்டர் எவ்வளோ இருக்குன்னா, மேக்ஸிமம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கேட்குது. நான் வந்து இதோட டயாமீட்டர் வந்து எக்ஸாம்பிள் நான் 15 mm குடுத்துடுறேன். இதுல 15 mm குடுத்தீங்க அப்படின்னா, மாடல் வந்து 5 mm to 15 mm டயாமீட்டர்ல எந்தெந்த ஹோல் இருக்குதோ அது மட்டும் தான் ஸ்கேன் பண்ணி ஜெனரேட் பண்ணும். அதுக்குள்ளே எது பவுண்டரி வேணா கூட கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். குடுத்துட்டு கால்குலேட் பண்ணீங்கன்னா, 15 குடுத்துட்டு கால்குலேட் பண்ணனால, மாடலுக்குள்ள 5 mm to 15 mmக்குள்ள எது இருக்குதோ அது மட்டும் தான் ரன் ஆகும். இது வந்து ஹோல் மட்டும் குடுத்தனால ஹோல் மட்டும் ஸ்கேன் ஆயிருக்கு. இதே இது பாசஸ் ஒன்லி குடுத்தீங்க அப்படின்னா, அது மட்டும் தான் ஸ்கேன் ஆகும். எனக்கு வந்து 21லேருந்து 26 குடுத்தீங்க அப்படின்னா, அதுக்குள்ள உள்ள மட்டும் தான் ரன் ஆகும். பாசஸ் குடுத்தனால பாசஸ் மட்டும் தான் இருக்கு. போத் குடுத்தீங்க அப்படின்னா, ஹோலும் ரன் ஆகும், அந்த பாசஸும் ரன் ஆகும். உங்களுக்கு எல்லா டயாமீட்டருமே ரன் ஆகணும். மினிமம் மேக்ஸிமம் தெரியலாட்டி 1 mmத்துல இருந்து 100 mm குடுத்தீங்கன்னா, மாடலுக்குள்ள என்னென்ன டயாமீட்டர் இருக்குதோ அது ஃபுல்லா ரன் ஆயிரும். அது மாரி நம்ம செலக்ஷன் பண்ணிக்கலாம். எது மிஸ் ஆகாம இருக்கிறதுக்காண்டி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, செலக்டட் பேஸ்ல இந்த ஹோல வச்சு செலக்ட் பண்ணிடுறேன். சேம் டயாமீட்டர் குடுத்துடுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஆர்டர் பை டெப்த் இருக்கு. எனேபிள் பண்ணீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து 50 mm டெப்த் ரன் ஆச்சுன்னா, அடுத்தது 50 mm டெப்த் எந்த ஹோல் இருக்குதோ அங்கே போய் தான் ரன் ஆகும். பக்கத்துல வந்து 60 இருந்தா கூட ரன் ஆகாது. இப்படி இருக்கிறனால ரிட்ராக்ஷன் அதிகமா இருக்கும், டயம் அதிகமாகும். அதே டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ இந்த ஹோல் ரன் ஆகுது. இது 50 mmன்னு வச்சுக்காங்க. நெக்ஸ்ட் ஹோல் 60 mm அப்படின்னா, அடுத்தது 60 mmத்துக்கு ரன் ஆயிரும். இது வந்து பக்கத்துல இருக்கிற ஃபியூச்சரை கால்குலேட் பண்ணி ரன் ஆகும் அன்டிக் பண்ணிட்டோம்னா. டெப்த் வந்து டிக் பண்ணிட்டோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து 50 mmனா 50 mm ஃபுல்லா ரன் ஆயிடும். அப்புறம் 60னா 60 mm ஃபுல்லா ரன் ஆகும். இது பெரிய மாடலா இருக்கும்போது ரிட்ராக்ஷன் அதிகமா இருக்கும், டயம் அதிகமா வரும். அதனால இது டிசேபிள் பண்ணிக்கிறது நல்லது. ரெக்யூர்மெண்ட் இருந்துச்சுன்னா எனேபிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டர் இருக்கு. ஆர்டர்ல வந்து ஆர்டர் செலக்டர் கொடுத்தீங்கன்னா நம்ம ஃபியூச்சர் செலக்ட் பண்ண சீக்வன்ஸுக்கு ஏத்தாப்புல ரன் ஆகும். ஆப்டிமைஸ் ஆர்டர் அப்படின்னா இந்த ஃபியூச்சர் நியரஸ்ட்ல இருக்கிற பார்த்து ரன் ஆகும். இப்படி ரன் பண்ணாதான் டைம் கம்மியாகும். அதே இது இன்சைட் அவுட் கொடுத்தீங்கன்னா இன்னல ஸ்டார்ட் பண்ணி அவுட்டர்ல முடியும். இது ரிட்ராக்ஷன் வந்து அதிகமா இருக்கும். அதே எக்ஸ் கொடுத்தீங்கன்னா எக்ஸ் டைரக்ஷனை ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கும். அடுத்து ஒய் கொடுத்தீங்கன்னா ஒய் டைரக்ஷனை ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கும். இது மாதிரி எந்த ஆர்டர் வேணும்னு சொல்லி கொடுத்துக்கலாம். இது வந்து ஆப்டிமைஸ் ஆர்டர் தான் டைம் கம்மியாகும். அதனால அதே கொடுத்துட்றோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிவேஸ் ஆர்டர். இப்போ பார்த்தீங்கன்னா டூல் இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகி இந்த இடத்துல முடியுது. எனக்கு அப்படியே ரிவேஸ் ஆகணும்னா ரிவேஸ் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகி இந்த இடத்துல முடியும்.
அதாவது இன்சைட் அவுட்ல கொடுக்கும்போது இது அன்டிக் பண்ணிட்டீங்கன்னா இன்சைட் ஸ்டார்ட் ஆகி அவுட்டர்ல வரும். அதே ரிவேர்ஸ் கொடுத்தீங்கன்னா அவுட்டர்ல ஸ்டார்ட் ஆகி இன்சைடு வரும். இது மாதிரி டூல் பாத்தை ரிவைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டூல் ஓரியன்டேஷன் இது 5x பண்ணும்போது பார்க்கலாம்.